மக்களாலே நம்ம இன்னைக்கு பீஃபில் ஒரு சின்ன ஐட்டம். இது எப்படின்னா பீஃபை எப்படி நைஸாக வெட்டி எடுத்துக்கிடணும். இதில் பெரிய மசாலா ஒன்றும் சேர்க்காம சின்ன ஒரு மசாலையில் செய்ய போகிறோம். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 2 லெமன், 1 லெமனு 2 பீஸ். ஒரு லெமன் மொத்தம் இந்த பாத்திரத்தில் பொழிஞ்சு ஊற்றியும் இந்த எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றிட்டு அதில் உள்ள வித்தெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு தேவை, உப்பு, பெப்பர் தூள், நல்ல மிளகு பொடி கொஞ்சம் கூடுதல் இருக்கட்டு. இவ்வளோதான் இதில் உள்ள சம்பவம். எல்லாம் கலக்கி பீஃப் எல்லாம் மாதிரி இதில் போட்டுற வேண்டியது. இதை நம்ம எண்ணெயில் தோசையில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்தால் பருவாடி முடிஞ்சு. கூட கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்தாச்சுன்னா இவ்வளோதான் மசாலே. சரியான சாதனம். அப்படி பண்ணி பார்ப்போமா? நல்லா விரவணும். விரவி எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இதை அப்படியே இங்கே மாற்றி வச்சுட்டு அப்படியே இந்த கையெல்லாம் தொடச்சிட்டு இந்த அதிரசம் இருக்குல்ல, இதை எடுத்து கடிச்சு தின்னு காணும். சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு. இதை எடுத்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டு. 10 நிமிஷம் இல்லை, ஒரு அரை மணிக்கூர் வரைக்கும் ஊறட்டு. ஊறின பிறகு தோசைகளில் பொரிப்போம். ஓகே, அது வரைக்கும் அதிரசம். இந்த கோழி ரொம்ப கூவுது. அடுத்தது அதுதான் நம்ம சட்டியில் எண்ணெயை ஊற்றி இந்த பூண்டை லைட்டாக அப்படி இடித்து தோலோடு இடித்து போட்டாச்சு. இந்த சட்டி கொஞ்சம் வித்தியாசமான சட்டி. அதில் வந்துட்டு கட்டரெலாம் இருக்கும் சட்டிக்குள்ளே. அதில் நம்ம இந்த பீஃபையும் எடுத்து போட்டு, நம்ம விரைவி வச்ச பீஃபையும் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி அடிக்கும். அவ்வளோதான் விஷயம். செம்ம டேஸ்ட் உள்ள ஐட்டம். நமக்கு இந்த மிளகு பொடி, மல்லிப்பொடி எல்லாம் மசாலா போட்டு சாப்பிடியதை விட இது சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பீஃபு. எல்லாம் தீர்ந்து போச்சு. இது ஒன்றும் தான் வீடியோ எடுக்க மிச்சம் இருந்தது. இது கொஞ்சம் ஆனால் பீஃப் கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டு, ஆனால் டேஸ்ட்டு கொள்ளலாம், சூப்பராக இருக்குது. அது கூட நம்ம தோசையும் சிக்கன் கறியும். இது நம்ம போடிய ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ. எப்படி வந்திருக்குன்னு தெரியலை. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீஃபு சூப்பர் பீஃபு, செம்ம டேஸ்ட்டு. மொத்தத்தில் சம்பவம் சூப்பர் சாதனம் போலி.